குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்மராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே கேது பகவான். எப்போ அந்த ராசிக்குள்ளே அந்த கேது வந்துட்டாரோ அப்போவே மென்டலி கொஞ்சம் நம்ம அன்ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துகிட்ருக்கு. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, சரி வாழ்க்கைக்கு தேவையான சரியான பாடங்களை கற்றுக்கிறது, நம்மளுடைய சூழ்நிலையை மையப்படுத்தி பிறருடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு வலிவேதனைகள் எல்லாமே சிம்மத்துக்கு வந்துட்டு போயிருந்திருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 8ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் இணைவு, ராசிக்கு 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்றாமல் இருந்திருக்கிறாரு. கூடவே புதனும் இருக்குது மாத துவக்கத்தில். ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதம் என்னென்னலாம் கிரக பயிற்சி ஆகுதுன்னா, மே மாதம் 11ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அட்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் அடையுது. 9ஆம் இடம் முழுக்க பலமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. ரொம்ப 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 அதீத பலத்தை அடைகிறாங்க. சூரியன் இருக்கும்போதே அங்கே 9ஆம் இடம் பலமாயிடுச்சு. ஏகனே இப்போ அந்த ராசிநாதனே அங்கே உள்ளே வந்து அமர்றார் அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் அட்வான்டேஜ். இந்த மாதம் முழுக்க 9ஆம் இடம் பலம் பெற்றுதான் இருக்கும். மே மாதம் 14ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல போய் அமர்றார், லாபஸ்தானத்தில். அங்கே ஆல்ரெடி குரு பகவான் இருக்கு. இப்போ குருவும் சுக்கிரனும் இணைவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான கால சூழ்நிலை. இந்த குரு சுக்கிரன் இணைவை மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவோம். 2 பொருளாதார கிரகங்களினுடைய சேர்க்கை மகாலட்சுமி யோகம். ஸோ இப்படி இந்த குரு சுக்கிரன் இணைவு மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, அதுவும் இருக்கக்கூடிய இடம் இங்கே லாபஸ்தானத்தில் போய் அந்த யோகம் ஏற்படுது. ரொம்ப ப்ளசண்டான ஒரு சூழ்நிலை. இந்த ராகு கேது ராசிக்குள்ளே வந்தாச்சு. 7ஆம் இடத்துல ராகு, ராசிக்குள்ளேயே கேது, அட்டமத்தில் சனி, இதெல்லாம் தாண்டி 11ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணைவு. இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்தை திருப்பி போடுற மாதிரியான சில சம்பவங்களை செய்துட்டு போயிடும். ஸோ மகாலட்சுமி யோகம் லாபத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே 14ஆம் தேதி புதனுடைய பயிற்சி, அதாவது மேசராசிலேருந்து ரிஷபராசிக்குள்ள புதன் பயிற்சி ஆகிறார். இங்கே புதனும் சுக்கிரனும் தங்களுடைய வீடுகளை பரிமாறிக்கொள்கிறார். அதாவது கிரகம் பரிவர்த்தனை ஆகுது. சுக்கிரனோட வீட்டில் புதன் இருக்கிறார், புதனோட வீட்டில் சுக்கிரன் இருக்கு. அப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டு 2 கிரகங்களுமே பலமடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. மே மாதம் 15ஆம் தேதி சூரியனுடைய நகர்வு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 9ஆம் இடத்துல தான் அவர் உச்சம். ஆனால் 10ஆம் இடத்துக்கு சூரியன் வர்றது அப்படிங்கிறது அங்கே திக்பலம் அடையுது. உச்சத்தை காட்டிலும் அதீத பலம் அப்படின்னா திக்பலம்னு சொல்லலாம். ஸோ அப்படி சூரியன் இந்த மாதம் முழுக்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. கவலையே வேண்டாம். அதே போல் மே மாதம் 29ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2-11க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இதுவும் நல்ல விஷயம் தான். புதன் 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் அடையுது. ஆல்ரெடி சுக்கிரனோட பரிவர்த்தனை யோகம். எகைன் ஒரு பயிற்சி ஆகும்போதும் சுக்கிரனோட இணைவு, குருவோட இணைவு, நல்ல விஷயத்த செய்யக்கூடிய 11ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம், அங்கே ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது புதனுக்கு இன்னும் சேஃபர் சூன் தான். நல்ல இடம் தான். புதனுக்கு இல்லை, சிம்மத்துக்கே ஒரு சேஃபர் சூன் தான் இந்த மாதம். ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சியும். இதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்க காத்திருக்கு,
சின்ன நெகட்டிவ் இருந்தால் அதை எப்படி நம்ம சரி செய்துக்கலாம், அதுக்கான வழிபாடுகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிநாதன். அவர் தான் நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு என்னென்னவெல்லாம் நடக்கும், என்னென்னவெல்லாம் நடக்காது, உங்களை பற்றின A to Z சொல்லக்கூடிய ஒரே கிரகம் சூரியன் மட்டும்தான். அப்படிப்பட்ட சூரியன் இந்த மாத துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். சிம்பிளாக பொறுப்புகள் அதிகரிக்கும். கோவில் சம்பந்தமான விஷயங்களுக்கு, தெய்வ காரியங்களுக்கு அதிகமாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரணும், பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். தெய்வ அனுகிரகம் பூரணமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் சிம்பிளாக தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உண்டு. தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு தான் எல்லாருமே செய்வோம். ஆனால் இங்கே கூடுதலாக குலதெய்வ வழிபாடு சிம்மம் செய்யும்போது சும்மா குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு அந்த எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகும். அப்போது பொறுப்புகள் அதிகரிக்குது, பயணம் அதிகரிக்குது, அலைச்சல் உண்டாகுது, எல்லாமே அடுத்துக்கிட்ட வளர்ச்சிக்காக. அதே போல் இந்த மாதம் துவக்கத்துலேருந்து நம்ம மனதிற்குள்ளே ஒரு தனி உத்வேகம் இருக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கிடலாம், யார் நம்மளை என்ன பண்ணிட முடியும், திறம்பட செயல்பட்டு நம்மளுக்கு உண்டான வேலைகளை 100% சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையை அந்த மாதம் கொடுக்கும். மாதம் துவக்கத்துலேருந்து அப்படி தான் இருப்பீங்க. ஸோ அப்போது அந்த முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு பண்ணோம்ல, அந்த முயற்சி அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். கேட்ட யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் உங்களுடைய ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் கீழே வரமாட்டீங்க. உங்களுடைய ஸ்டாண்டர்டை உயர்த்திக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதான் பார்ப்பீங்க. ஒரு வேளை முன்னாடி தாடி கிடியெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போல்லாம் நான் க்ளீன் ஷேவ் பண்ணி நீட்டாக அடுத்த இடத்த நோக்கி நகர்ந்துடுவோம். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்ல போனால் முதல் 15 நாட்களே அதுக்கு உங்களுக்கு உதாரணமான ஒரு நாட்களாக இருக்கும். அதுக்கப்புறம் 5ஆம் தேதிக்கு மேலே அந்த சூரியனுடைய பெயர்ச்சி இருக்கு, அது 10ஆம் இடத்துக்கு போகுது. அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி பலமாக இருக்கிற உங்களை இன்னும் பலமாக்குது. வீடு வண்டி வாங்கணும், சொத்து சோகம் வாங்கணும், பிடிக்கணும், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கணும், அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். ஒரு வீடு விற்கல, நிலம் விற்கல, வாகனம் விற்கல, அதை விற்று அடுத்த புதுசாக வாங்கலாம், பிடிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது விஷயத்துக்காக அதை செய்யலாம், பிடிக்கலாம்னா அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் 70% குறைவதற்கு இந்த சூரியனுடைய நகர்வு ஒரு காரணங்கர்த்தாக இருக்குது. குறிப்பு என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும், அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்திலிருந்து இந்த தசாபுத்தி நடத்துச்சுன்னா கண்டிப்பாக நோய் நிவர்த்திக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். உடல் ஆரோக்கியம் மேன்மையடையுது, படித்த படிப்புக்கு உண்டான தகுதி கிடைக்குது, உங்களுடைய திறமைக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த சூரியன் போய் அமரப்போகிறார். தாய் வழி உறவுகளும் தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு சாதகமாக அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. தந்தை வழி பொருளாதார ரீதியான உதவிகள் எல்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன இந்த ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, கொஞ்சம் உடம்பு சூடு அதிகரிக்கும். அதே நேரத்தில் கண்ணு சம்மந்தமான பாதிப்புகள் வந்து போகும், அடிக்கடி தலைவலி வந்து போகும், காய்ச்சல் வர்றதெல்லாம் சகஜமாகிடும் இந்த காலகட்டம். ஸோ இதுலெல்லாம் சிக்காமல் இருந்தீங்கன்னா நல்லது, ரைட். மற்றபடி சூரியனுடைய அமர்வு 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் தொடர்பு வரக்கூடிய ஒரு அமர்வாக இருப்பதால் மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. சார், உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்குது, ஒரு பொறுப்பு கிடைக்குது, வேலையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறீங்க, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னா நம்ம போய் உட்காந்துட்டு ஜாலியாக வர முடியாது இல்லையா? அப்போது உங்களுடைய பொறுப்புகள், உங்களுடைய பதவிகள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய வேலை செய்யக்கூடிய நேரமும் உங்களுடைய உழைப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிற. யூஷுவலாக இருக்கிற மாதிரி இந்த மாதம் இருக்க முடியாது. கொஞ்சம் ஹரிபுரியாக பரபரப்பாக தான் இருக்கணும், புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது என்னென்னா, ஒரு நெகட்டிவான ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ராசி அதிபதி ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சமடையுது, எகைன் 10ஆம் இடத்துல திக்பலம் அடையுது. இது எல்லாம் ஓகே தான், நாட் குட் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு தான். எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு யாரும் சொல்ல வேண்டாம், நான் எப்போ ஏற்பட்டாலும் எனக்கு தெரியும், நான் 10 பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே உயர்வாக நினைத்து கொண்டு உங்களை விட உயர்வாக இருக்கக்கூடிய, உங்களை விட அறிவு சார்ந்த விஷயங்களில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நபர்களினுடைய அட்வைஸ், அந்த அனுபவம், அவங்க அனுபவம் வாய்ந்த சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லுவாங்க, கண்டிப்பாக தேடி வரும். ஆனால் அதை நாம் உதாசீனப்படுத்தி விடுவோம் அப்படிங்கிறது தான் இங்கே கொஞ்சம் வருத்தத்துக்கு உண்டான ஒரு செயல். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் சறுக்காமல் இருந்தால் போதும். இப்போது மற்றவர்களுடைய அனுபவம் நம்மளுக்கு எளிமையாகவே கிடைக்கும். அவங்க சில விஷயங்களை நம்மளுக்கு பகிர்ந்துக்கணும்னு நினைப்பாங்க, பகிர்ந்துக்கவும் செய்வாங்க. ஸோ அது உதாசீனே, நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி நம்மளோட ஈகோவை அங்கே முன்வைப்போம்.
அதை ஈகோவை விட்டுட்டு சரி ஓகே இப்படியா அப்படியான்ட்டு அவங்களுடைய அனுபவங்களை உள்வாங்கிட்டு அதை உங்களுக்கு தேவையான இடத்துல தேவையான நேரத்தில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் சிம்மத்தை ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. சிம்மம் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதம். ஆனால் இந்த ஒரு சின்ன இடத்துல மட்டும் சர்க்கிள் இருக்கக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் ஈகோ காட்டிடுவோம், இந்த அவசரம் காட்டிடுவோம். இந்த ஈகோவும் அவசரமும் வேண்டாம். மற்றவர்களுடைய சூழலையும் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு தகுந்தாற் போல மற்றவர்கள் மனம் நோகாது நடத்த வேண்டும் அப்படிங்கிறது சிம்மத்திற்கு உண்டான மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இந்த மாதத்தில். மற்றபடி கவர்மெண்ட் ரிலேட்டடாக எந்த காரியமாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும். ஒரு லேண்டு மேலே லோன் வாங்குறீங்க, கவர்மெண்ட் பேங்க்கில் கிடச்சா நல்லாயிருக்கும், வட்டி கம்மியாக கிடச்சா நல்லாயிருக்கும், முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும், கிடச்சிடும். அதுக்கான ப்ராசஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடாகவோ இல்லை அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ இல்லை உங்களுடைய பதவி உயர்வு சம்மந்தமாக இதில் எல்லாம் ஒரு நெகட்டிவ் இல்லை, எல்லாமே பாசிட்டிவ். தொட்டது ஜெயிக்கும். ஆனால் அந்த குறிப்பு அந்த விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும். என்னென்ன சொன்னமோ அதை பக்காவாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு அவர் 3 அதிபதி, 3ஆம் இடத்திலே பலம் அடைகிறார் முதல் 14 நாட்களுக்கு. சுக்கிரன் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல. தொழில் ரீதியாக இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்குன்னு இருந்த கெட்ட பேர் எல்லாமே நீங்கி உங்களுடைய நல்ல பேர் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது. மாமியாருக்கு உடல்நல தொந்தரவுகள் சரியாகும். உங்களுக்கு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்ட முன்னாடி சூரியனுடைய அமர்வுலேயே சொல்லிட்டேன். சுக்கிரன் கூடுதல் என்ன பண்ணுதுன்னா மாமியாரோட ஆதரவு ஏற்படுத்துது. அதே போல் தந்தை வழி உறவுகள் மூலமாக தனவரவு உங்களுக்கு கிடைப்பதற்குடான வாய்ப்புகளை சொல்லுது. 3ஆவதாக பெண்கள் மூலமாக தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகளை நிவர்த்தி செய்வதற்குண்டான அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்துது. வயது முதிர்ந்த நபர்களுக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்து வீடு மாற்றம், இட மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதே நேரத்தில் ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதோ, ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதோ, ஒரு டெபிட் கார்டு அப்ளை பண்ணுறதோ, ஃப்ளஷ் பண்ண நகையை திருப்புறதுக்கோ, இல்லை நகையை தான் ஃப்ளஷ் பண்ண போகணும், மேலும் வைக்காமல் இருக்கணும், நிறைய கடன் பட்டாச்சு, இனிமேல் கடன் ஆகாமல் இருக்கணும், அதுக்கு எதாவது நல்ல நேரம் சொல்லுங்கள் அப்படின்னா சிம்மத்திற்கு இது அற்புதமான காலகட்டம். முதல் 14 நாட்கள் இந்த ஃப்ளஷ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் எதுனாலும் செய்யுங்க. அதில் 1% கூட உங்களுக்கு நெகட்டிவ் ஆகாது. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. சில நபர்கள் இந்த காலகட்டம் காதில் அணியக்கூடிய ஆபரணங்கள் வாங்குறதுக்கு விருப்பப்படுவாங்க. சில நபர்களுக்கு கிடைக்கும். சில நபர் கவரிங்லையாவது வாங்கி போடணும்னு சொல்லி புதுசாக வாங்கி போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஆபரண சேர்க்கை உண்டாகுது. அது கவரிங்கா இல்லை வெள்ளியா இல்லை கோல்டா இல்லை டைமண்டா அப்படிங்கிறது அவங்களுடைய பொருளாதார ரீதியான நிலைகளை பொறுத்து. ஆனால் ஆபரண சேர்க்கை உண்டாகுது அப்படிங்கிறத சொல்லுது சுக்கிரன். சரி, 14ஆம் தேதிக்கு மேலே அந்த சுக்கிரன் போய் ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. அப்படிங்கும்போது குருவோட சேர்றது மகாலட்சுமி யோகம். லாபத்தின் அதிபதி புதன் சுக்கிரனோடு பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டு 2, 5, 8, 11 தொடர்பு. 11ஆம் இடத்தில் சுக்கிரனோடு கூடிய குருவோடு அந்த 2, 8, 11 தொடர்பு ஏற்படுறது அப்படிங்கிறது நான் வாய் விட்டு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. லாங் டைமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, பெருசாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலன்னா இந்த மாதம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது உங்களுக்கு லாப நோக்கோட ஏதாவது செயல்பட்டு இருந்தீங்கன்னா லாட்ரி அடிக்கிறதோ, ஷேர் மார்க்கெட்டில் அடிக்கிறதோ, சூது சம்பந்தமான விஷயங்கள், ஒரு போட்டி பந்தயத்தில் பணம் கட்டி அதில் மூலமாக லாபம் வர்றதோ, எங்கேயோ எப்போவோ கொடுத்த பணம் திரும்பி வர்றதோ, பென்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம் சரியாகிறதோ, இல்லை உங்களுக்கு அந்த எல்ஐசி பணமெல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்ஐசியோ இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்களை கிளைம் பண்ண முடியாத அமௌண்ட்டு கைக்கு சேர்றது, இந்த மாதிரி இழந்த பொருளாதார ரீதியான சில இழப்பீடுகளை சரி செய்வதற்குண்டான வாய்ப்புகளை இந்த குரு சுக்கிரன் இணைவதா மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. ஸோ அது ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயம், நல்ல விஷயம். ரெண்டாவதாக இந்த குருவும் சுக்கிரனும் இணைவு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கூட 3ஆம் இடமும் தொடர்பு வருது. அப்படிங்கும்போது பாருங்கள், 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோடு இணைந்து 11. அப்போ 3, 8 தொடர்பு எப்பவுமே ஒரு அவமானத்தை, ஒரு அசிங்கத்தை, ஒரு கெட்ட பெயரை, ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தும். இதற்கு முன்பு அதுபோல் ஒரு தலைகுனிவோ, அவமானமோ, ஒரு சங்கடமோ, ஒரு
மனதிற்கு வேதனை தரக்கூடிய செயல்கள் எது நடந்தாலும் அதை சரி கட்டும் விதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே அதை நீங்கள் முழுமையாக உணர்வீங்க. அவமானங்கள் வேரோடு அழியக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கிரக சேர்க்கை உருவாக்கி தரும் உங்களுக்கு. ஏன்னா லாபத்தில் போய் உட்கார்ந்து பிரச்சனைகளை கொடுத்து பின்பு ஒரு நல்ல பெயரை, நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதனால் எந்த மாற்றமும் இல்லை. சரி, அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 2-11 அதிபதி, லாபாதிபதி, தன லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் 14/5/2025 அன்னைக்கு. 2ஆம் அதிபதி 9ல் இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2ஆம் அதிபதி 10ல், இன்னும் கூடுதல். சார், வருமானம் சம்பாதிக்கிறதுக்கே முள்ள அஷ்டமச்சனி எப்போ வந்ததோ அப்போ இருந்து வேலையில், தொழிலில் எல்லா பக்கம் ப்ரெஷர், டென்ஷன், சுயதொழிலெலாம் பண்ணவே முடியாமல் எல்லாம் விட்டுட்டு ஓடிடலாமலாம் நினைக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் தாண்டி தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்குண்டான ஒரு அற்புதமான ஆற்றலை இந்த புதன் ஏற்படுத்தி தருவார். ஸோ காசு பணம் கொடுக்கறது, பிடிக்கிறது, எக்கனாமிக்கலாக ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறத ரெண்டாவது. மன ரீதியாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம இதை செஞ்சு மேலே வந்துடுவோம், நல்லா வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிப்பாடு வேணும் இல்லையா மனசுக்குள்ளே. அந்த உறுதிப்பாடு அப்படிங்கிறது இந்த புதன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூட ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா சுக்கிரனோட பரிவர்த்தனை ஆகுது, 2-11 வேற பலம் அடையுது. பொருளாதார ரீதியாக இருந்த அனைத்து சிக்கல்களும் நீங்கும். ஒன்றும் சொல்லப்போனால் அஷ்டமச்சனி 7ஆம் இடத்து ராகு கணவன் மனைவி உறவில் சரியான பாதிப்பை கொடுத்துருக்கும். 2 பேர்த்துக்குள்ளே சரியான கருத்து வேறுபாடுகள் நிறைய வந்துட்டு போயிருக்கும். நிறையா குடும்பங்கள் பிரிஞ்சிருக்குது. நிறையா சிம்ம ராசி, சிம்ம லக்னம், சிம்மத்தில் பிறந்த நபர்கள், சிம்மத்தில் ஏதாவது கிரகன் தசாபத்தி நடந்திருந்தால் கூட வந்து கணவன் மனைவி உறவில் நிறைய சண்டை சச்சரவுகளை கொடுத்து பிரிவினை ஏற்படுத்துது. அந்த பிரிந்த குடும்பங்கள் கூட இந்த மாதம் ஒன்று சேர்வதற்குண்டான வாய்ப்புகளை அதிகமாக சொல்கிறது இந்த புதனுடைய நகர்வு. ஸோ அடுத்தா ரொம்ப மெயினான கிரகம் செவ்வாய். 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் 11ஆம் தேதி. 11ஆம் தேதிக்கு மேலே சிம்மத்தை யாருனாலையும் ஜெயிக்க முடியாது. என்ன அந்த ஈகோவை, அந்த முரட்டுத்தனத்தை விட்டால் போதுமானது. அதை விட்டுட்டு கொஞ்சம் பணிவாக எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்குது, எல்லாரும் எல்லாத்து போல தான் நினச்சிட்டு ஈகோவை விட்டுட்டு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா சிம்மத்தை இந்த மாதம் யாராலும் ஜெயிக்க முடியாது. அதற்கு மிக முக்கிய காரணம் 9ஆம் பாவம் முதல் 15 நாட்கள் சூரியன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு பாவமாக மாறுது. அந்த 15 நாட்கள் முடிகிறதுக்கு முன்னாடியே செவ்வாய் உள்ள வந்துடுறார். செவ்வாய் 11ஆம் தேதி உள்ள வந்துடு, செவ்வாயும் பலம் அடையுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இங்கே ப்ளஸ் தான், மைனஸ் கிடையாது. இந்த மாதத்தில் கோபத்தையும் ஈகோவையும் தான் என்ற தலைகணத்தையும் விட்டால் சிம்மத்தை இந்த மாதம் யாராலும் ஜெயிக்க முடியாது. ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன நெகட்டிவ் இருக்குது. அதை சரி செய்யறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்குன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற பழமையான சிவாலயங்களுக்கு சென்று 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க, போதுமானது. டெய்லியும் பண்ணுறது சிறப்பு. இல்லை பிறந்த கிழமை பிறந்த நட்சத்திரத்துக்காவது பண்ணுங்கள். மேலும் சிம்மராசி என்பவர்களுக்கு அனைத்துமே நன்மையாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.